அரிசி கொடுத்தவங்க எல்லா ஊருக்கும் அரிசி எடுத்தனீங்களா? கிடைச்சது எனக்கு கிடைச்சது, தங்கச்சி கிடைச்சது. பிறகு வீடியோ போட்டதை பற்றி யாரும் எதுவும் சொன்னவங்களா? அறியல. உங்களோட வீடியோ போட்ட நாங்க நிறைய பேர் பார்த்துருந்தவங்க. நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. உண்மையிலேயே கஷ்டம், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரிம்மா, தேங்க்யூ. ஆண்டவர் அவங்களே ஆசீர்வதிக்கணும், சொன்னவங்களே ஆசீர்வதிக்கட்டும், உதவி செய்தவங்களையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவர். இந்த ஆண்டி சாரதா ஆண்டி தந்த காசு இதுல 15 இருக்கு. சரி ஆண்டி, நன்றி. உங்களுக்கும் பெரிய நன்றி. ஏனென்றா நீங்க வீடு தேடி வந்து எங்களோட கஷ்டத்தை அவங்களுக்கு எடுத்து உரைச்சி சொன்னீங்களே, அதே பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்படி சந்தோஷம் தான், சரியான சந்தோஷம். இந்த காசு தந்த அண்டிக்கும் சந்தோஷம், நன்றி சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அவவையும். ஏனென்றா இது நான் எதிர்பார்க்கல அவங்க உதவி கிடைக்கும் என்று. காலாட்டவன் நம்மன்னு சொல்றாங்க அண்டி. கிறிஸ்டினை வந்து எல்லாரும் பார்த்தவங்க. சரியா? காலாட்டுறீங்களாமன்னு சொன்னவங்க. நீங்க வடிவான பிள்ளையாம், இப்ப காலாட்ட கூட. சரியா? அப்ப மேலே நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னோம் காலாட்டி கொண்டே இருக்காண்ட ஆண்டி. அந்த வீடியோலயும் சொன்னீங்க நாட்டாதீங்காண்ட. அவன் என்ன செய்யறவக்கு சின்ன பிள்ளை பத்தி தானே. பரவாயில்ல, ஆட்டக்கூடாதா ஹால் சொல்லு கோக்கணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே டிலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்டா ஏறாவூரில். அதாவது வந்து அன்னைக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அவங்களுக்கான உதவி வந்து கேட்டிருந்தோம். அவங்க உண்மையிலேயே வந்து எந்த உதவியும் உதவியும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதம் ஏதாச்சும் உதவி செய்யுங்க. அடுத்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன கரண்ட் வந்து அந்த வயரிங் செய்யாமல் இருக்குது. ஒரே பல்ப் மட்டும்தான் இருக்குது. அடுத்த வேலி பிரச்சனை, வேலி ஃபுல்லாக இணைந்தஞ்செல்லாம் அப்படியே திறந்த மாதிரியே இருக்குது. வேலி ஒரு அடைப்பே இல்லை, ரோட்டோரமாக வீடு இருக்குது. அப்படியெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அந்த வகையில் உடனடியாக நமக்கு வளமையாக உதவி செய்கிற சாரதா ஆண்டி கனடாவிலேருந்து அவங்களுக்கு போயிட்டு ஒரு 4 மாதத்துக்கு மாதம் ஒரு 15,000 கொடுங்க, நாங்கள் செய்கிறோம் அந்த உதவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையிலேயே சொல்கிற மாதிரி வந்து வீடியோ வந்து நாங்கள் செய்யலை. ஏன் வீடியோ செய்யலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒப்பை மாதிரி நமக்கு ஃபோன் தான் பிரச்சனை. அப்போ வந்துட்டு ஃபோன் வந்து சூடாகுது, வீடியோ வந்து எடுக்க இல்லை. அதே மாதிரி வந்து வீடியோ எடுத்தோம்னு சொன்னால் எடிட் பண்ணக்குள்ளே வந்து ஃபோன் ஆஃப் ஆகுது, சார்ஜ் நிற்குது இல்லை. அப்போ கடையில் கொடுத்துருந்தோம், ஏதோ சொஃபியா ரவுண்டு மாற்றணுமாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து A20 என்ன, இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் A20s தான் வந்து. அது வந்து சாதாரணமாக வேறு வெளிநாட்டில் இருக்கக்குள்ள 24,000 ரூபாய்க்கு வேணுன ஃபோன். இப்போ வந்து எவ்வளோ வீடியோக்கெல்லாம் எவ்வளோ நல்ல ஃபோன் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இந்த ஃபோனில் இருந்து நம்ம இதனூடாக வந்து நிறைய வீடியோக்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். இப்போ எனக்கிட்டே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஃபோன் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்குள்ள, ஃபோனை கொஞ்சம் பாருங்கள் இவ்வளோ என்ன மாதிரின்னு சொல்லி நான் வேண்டி தரேன் அப்படின்னு சொல்லி. இல்லை வேணாம், இதில் செய்யணும் கண்டிப்பாக. நம்ம ஒரு சின்ன ஃபோனாக இருந்தாலும் இதிலே வீடியோ எடுத்து நிறைய பேருக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான். ஆனாலும் வந்து மிச்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வீடியோ எடுக்க இல்லாமல் போகிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது. அந்த வகையில் ஏதோ இன்றைக்கு வீடியோ செய்யலாம், அப்போ அந்த இலக்கு கொடுத்து நம்ம தானே அங்கேருந்து செய்யலான்ட்டு வேண்டி வந்துட்டேன். அப்போ ஏதோ இன்றைக்கு வீடியோ எடுத்து பார்ப்போம். இதை வந்து எடிட் பண்ணி இன்றைக்கி போடலுமென்னு சொன்னால் போடுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்துட்டு 2-3 நாளையில் சரி போடுவோம். ஃபோன் இப்படி இருக்க நம்மளோட உதவியும் செய்யத்தானே வேணுமென்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். அப்போ அவங்களுக்கான இந்த உதவியை வந்து கொடுக்க போகலாம். அடுத்த விஷயம் வந்து என்னோட வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் இதே தான் சொல்கிறது, லேட் ஆகினா வீடியோ இன்றைக்கு மட்டும் இல்லாமல் இது தொடர்ச்சியாக வீடியோ செய்யணும். எப்பயுமே வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரோடையுமே நம்ம எப்படி இருக்கோம், இப்போ நாட்டு நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்லாம் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கும் போது எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்குது இந்த ஃபோன். அப்போ பாப்பம் எப்போ நம்மளோட நிலைமை மாறப்போகுது அப்படின்னு சொல்லி கொண்டு நீங்கள் கண்டிப்பாக எது எவ்வாறு இருந்தாலும் என்னோட சப்போர்ட்டிவ் வருங்க. என்னால் ஏண்ட அளவு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து நான் மக்களுக்கு தேவையான உதவியை வந்து கொண்டு செல்லுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு
ஓகே வாங்க அப்போ அந்த ஆன்டியாக்கள்கிட்ட போய் காய்ச்சி பார்க்கலாம் எப்படி இருக்காங்க, அன்றைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கு எப்படி இருக்காங்க, அவங்க நிலைமை எப்படி இருக்குது. இந்த மாதம் வந்து அவங்களோட ஒரு 15,000 ரூபா தொகையையும் கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு போய் கதைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் என்ன மாமரம் இருக்குது. இவங்களோட வீடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலி எதுவுமே இல்லை. இப்போ வந்து டிலக்ஷியா உள்ளே போயிட்டா அவங்களோட வீட்டை சுற்றி காட்டுறேன். இந்த இருக்குது இது அவங்களோட வேலி, முன்பக்க வேலி. அடுத்தது வந்து பாருங்கள் வெறும் கட்டைகளும் இத்து போன கம்பிகளுமாக தான் இருக்குது. ஒரு பூரணப்படுத்தப்பட்ட வேலியாக இல்லை. இது வந்து அவங்களோட முன்பக்கம், அதாவது அடுத்த சைட்டில் ஒரு வேலி, அதாவது வேலிக்குரிய எந்த இதுவுமே இல்லை. மாடு பாறதெல்லாம் அப்படியே வரலாம், ஒரு வெட்ட வளவு மாதிரி இருக்குது. அது வந்து அவங்கள கிணறு குளிக்கிறது, அதுக்கும் பழச்சி மரப்பில்லை, அந்த பொம்பளை பிள்ளை குளிக்கிறது எல்லாமே அவங்க 3 பேரும் குளிக்கிறதுன்னு இதில் தான். அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது அவங்களோட வீட்டில் இருக்கிற எக்ஸோரா மரம், இது முன்னுக்கு இருக்கிற மாமரம். கிளையில் கூட வெட்டாமல் கம்பை வச்சு உயர்த்தி விட்டுருக்காங்க நிழலுக்காக. உண்மையிலே நல்ல நிழலாக இருக்குது அந்த முத்தம், அதாவது அவங்களோட வாசல்னு சொல்லலாம். அது அங்காள பக்கம் வளவு இந்த இறங்க அவங்கள கிணறு இவடுத்துட்டு பாருங்க. அப்படியே ரோட்டில் போகிற ஆக்களுக்கு அப்படி எல்லாமே தெரியும். அவங்க அதுக்காக தான் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு அன்றாடத்துக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படக்குள்ள இதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து காசு வரும், அதைத்தானே அவங்க யோசிக்கிறாங்க. அதுதான். அடுத்தது வந்து இந்த இருக்குது அவங்களோட முன்பக்கம், முன்னுக்கும் ஒரு அடி பைப் இருக்குது. இது முன்னுக்கு 2-3 மரங்கள் வச்சுருக்காங்க, கோழி கூட இருக்குது. இது அவங்களோட அடுத்த பக்கம், வீட்டு பின்பக்கம் அவங்களோட டாய்லெட்டும் 2-3 மரக்கறி மரங்களும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் முன்னுக்கு அப்படியே ஒரு கேட் கூட இல்லை பாருங்கள். எதாலையும் வரலாம், எதாலையும் போகலாம். இந்த இருக்குது இது அவங்களோட வீட்டு வாசல். இந்த இருக்குது இது வந்து அவங்களோட வீடை வந்து இதால் சேர்ச்சால் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த மீதப்பட்ட மரங்கள் எடுத்து வச்சுருக்காங்க கொல்லிக்காக. பாருங்கள் அவங்களோட வீட்டை பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த வீடு. அந்த இது மாதிரி பிரித்து பாருங்கள், சாமான எதுவுமே இல்லை, சமைக்கிறதுக்குரிய பொருட்களோ இல்லாட்டி அதுக்குரிய உபகரணங்களோ எதுவுமே இல்லைஞ்சி அவங்களோட அடுப்படியே பாருங்கள். பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இப்போ நாங்கள் வந்து ஏமாற்றி போய் சொல்லி எடுக்கணுன்றதுக்கு இல்லை, நாங்கள் எல்லாமே காட்டுறோம். என்னத்துக்காக? உங்களோட நம்பிக்கை தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். எங்களையும் நாங்கள் வந்து நியாயப்படுத்தி கொள்கிறோம். அவங்களோட கஷ்டத்தையும் உண்மையான கஷ்டத்தையும் நாங்கள் இதில் காட்டுறோம். இங்கே இந்த கரண்ட் வந்து அதை செய்யக்குள்ளே கழட்டி இருக்காங்க, அதை திருப்பி செய்யலை. இது பழைய சுவிட்ச் பாருங்கள், அந்த காலத்தைய சுவிட்ச் அங்கே இருக்குது, இந்த போடுறாங்க. அது ஒரே ஒரு லைட் தானே அவங்களுக்கு, மாத பில்லே 500 ரூபாய்க்கு இல்லாமல். இது பழைய மெயின் ஒரே ஒரு பல்ப் தானே. ஓகே, அப்போ ஆண்டி கிட்ட வந்தாச்சு. அப்போ ஆண்டியோட பேசுவோம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ வரக்குள்ளே வந்து என்ன வீடியோ எடுக்க சொன்னேன். என்ன கொஞ்சம் பிடிச்சிட்டு வரணும் தானே. அப்போ ஆண்டியாக்கள் இது உயரம் என்ன கீழே அந்த கட்டொன்றும் இருக்கு. அப்போ தட்டுப்படுற மாதிரி எதுக்கு நான் வாரன் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு அளவாக வந்துட்டேன்னு உயரம் சரியான தட்டுப்பாடு இப்படித்தான் இருக்கு. ஒரு பிரச்சனை. ஆனால் அவ்வளோ பிரச்சனையை தாண்டி ஆண்டி நல்லா ஏதாச்சும் உதவி செஞ்சு நம்மட எண்ணங்களை வந்து கொண்டு போகணுமன்றதான் என் விருப்பம். அந்த வகையில் பேண்டியாக்களோட கதைப்பம். வணக்கம் வேண்டி. வணக்கம்மா. எப்படி சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கிறீங்க. அப்போ உங்களோட வீடியோ அன்றைக்கு லாஸ்ட்டாக போட்டது. சரியாம்மா. அப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. அதைத்தான் இன்றைக்கு கொண்டு தாரத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு காலையில் எப்படி என்ன சாப்பிட்டீங்க? காலையில் சாப்பிட்டு சோறு கொஞ்சம் வாங்கி சமைச்சு சம்பல் ஒன்று போட்டு காலையிலேயே சோறு சமைச்சு. நேற்று பான் வாங்கினேன். இல்லை, நேற்று மதியம் இரவு மத்தியான விரவையில் சோறு சமைச்சு மீன் ஒரு ஆள்கிட்ட வாங்கினேன். நீங்கள் சாப்பிட்டீங்க கடவுளேன்னு? பரவாயில்ல. இன்னும் பொக்கியா இருக்குங்க இருக்கையில். இதில் என்னென்று இருக்கிறீங்க? என்ன செய்யறதுமா, அப்படிதான் ராவையில இதே விட மோசமான கட்டத்தில் இருக்கிறோம். நிற்கிறோட சுட்டியான கஷ்டம். இல்லைன்னா சூடு 4 பக்கம். அதுதானே சுட்டியான உஷ்ணம். இந்த பாருங்க இப்பயே வேறு வண்டி லைட்டையும் போட்டா சரியான உஷ்ணம். அப்போ கஷ்டம்தான். இப்போ நம்ம சாதாரணமாக எங்கட வீட்டையும் வந்து வெக்கதான் வந்து எங்கடதும் இந்த நீத்துக்கல்லால் கட்டினது மாதிரி வெக்கதான. ஃபேனை போட்டாலும் இருக்கு எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ஃபேனும் இல்லாமல் என்னண்டே சரியான கஷ்டம். நாங்கள்படியா இருக்கிறோம். சரியான கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டு. அப்படி சோமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா? உண்மையாவா? சந்தோஷம்.
ஆண்டி அந்த அரிசி கொடுத்தவங்க எல்லா ஊருக்கும் அரிசி எடுத்தனீங்களா? கிடைச்சது எனக்கு கிடைச்சது, தங்கச்சிக்கும் கிடைச்சது. பிறகு வீடியோ போட்டதை பத்தி யாரும் எதுவும் சொன்னவங்களா? அறியல. உங்களோட வீடியோ போட்ட நாங்க நிறைய பேர் பார்த்திருந்தவங்க. நிறைய பேர் பார்த்திருந்தவங்க. உண்மையிலேயே கஷ்டமா உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரிம்மா, தேங்க்யூ. ஆண்டவர் அவங்களே ஆசீர்வதிக்கணும், சொன்னவங்களே ஆசீர்வதிக்கட்டும், உதவி செய்தவங்களையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவர். நான் அவ்வளவுக்கு கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெளியில சொல்லிக்கொள்ள இயலாத நிலைமை, அப்படி சொல்லவும் இயலாதானே அம்மா, விற்கவும் தானே. அப்படி என்ன செய்யறேன், எவ்வளவு காலம் போயிட்டு எனக்கு உண்மையிலேயே அவளை வந்து அந்த வேலையெல்லாம் இருக்கிற நிலைமை நான் நினைச்சேன் அது வெட்ட வளவிஞ்சால அந்த கதை எதுவும் இருக்குமா? இல்லம்மா, வேலி அப்படியே விழுந்து போயிட்டுது, தண்ணி வார இடம் தானே. அப்ப அந்த தண்ணி அடிச்சு அடிச்சு கட்டைகள் எல்லாம் வந்து வேலிகளும் கம்பிகளும் தப்பி போயிட்டு நீங்க காண்றீங்க தானே, கரல் பிடிச்சி எல்லாம் அப்படியே விழுந்து போய் கிடக்குது. மாடு பழவு முழுக்க ஒரு பயிர்கள் போட இயலாதானேம்மா. எந்த நேரம் அவதான் வெளியில இருப்பா, திரத்தி திரத்தி திரத்தி, இதுதான் தொழில். வேலி அப்படி கிடக்கு, இந்த வயரிங் அப்படியே கிடக்குது. இதெல்லாம் செய்யறதுக்கு அவ்வளவு வருமாண்டி தெரியாதா? தெரியாதம்மா, ஒரு ஆக்கள்கிட்டே நான் விசாரிக்கிறேன். சிலர் 75 கிட்ட போகும்ன்றாங்க. என்னடா சாமான்களையும் இப்ப விலைதானே வயரிங் செய்யறதுக்கு. அப்படியே ஒருத்தரும் சொல்றாங்க விலைகள் கூடுமே தவிர குறையாதுன்னு சொல்றாங்க. என்ன செய்யறேன், இது சரியான பயங்கரமே. மழை இடி வார நேரம் டக்குன்னு மெயின் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். இதெல்லாம் வயரெல்லாம் கீழே கிடக்குல்ல, இதுக்கு பக்கத்துல நான் நித்திரோன்றது பாருங்க, வயர் கீழே கிடக்குது, சரியான பயங்கரம். அப்ப அதுல பக்கத்துல நான் டக்குன்னு செய்வேன், மெயின் ஆஃப் பண்ணி விட்டேன்டா. மின்னல் எல்லாம் போன பிறகு அப்ப மழையும் பெஞ்சுதான்னு சொன்னா கரண்டும் இல்லாம தனி இருட்டுல டார்ச் ஒன்று இருக்கு, அதை டக்குன்னு பத்த வச்சுட்டு அப்புறம் ஒரு மணித்தியால 2 மணித்தியாலத்துல கரண்ட் வந்துடும். இந்த இடி நின்றதை பிறகு போடுறேன், திருப்பி மெயினை போட்டு விட்டேன்டா. சரி, என்ன செய்யற, நிறைய பேர் கஷ்டத்துல அப்படித்தான் கரண்ட் இல்லாமலே இருக்காங்க. இதண்டாச்சும் ஒரு பல்ப் சரி இருக்குது, ஆனா பயங்கரமே பயம் சரியான பயம். மழை நேரத்துல எந்த காரணம் கொண்டும் போட மாட்டேன். மின்னல் எந்த நேரத்துல வருதுன்னு தெரியாதேம்மா. அதனால இதுதான் கட்டாயமான முக்கியமான பிரச்சனை உண்டு எனக்கு, இந்த வயரிங் செய்யறதும். மற்றது வேலி பொம்பளை பிள்ளையும் வச்சிருக்கிறதானே, ஓரத்துல தானே அம்மா. இப்ப இது வந்து வயரிங் மட்டுமே ஒரு 75 வேணுமே அப்படி சொல்றாங்க ஒரு ஆகல, அதுக்கு மேலதான் போகுமே ஒழிய குறையாது. அடுத்த வந்து வேலி ஓரளவுக்கு கட்டுறேன்டாண்டி. வேலியும் ஒரு கட்டையில வெளியே பாருங்களேன், 1500 ரூபாயா ஒரு கட்டை. அதுக்கு இப்போ இங்கால 10 கட்டைகள், அங்கால 10 கட்டைகள் போட்டாதான் கம்பியல், ரோல் கம்பியல் வாங்கி அதை கட்டைகளை வண்டி போடலாம். கொஞ்சம் விலை குறைய இருந்தாலும் கொஞ்சம் நாளை இத்து போயிடும். அது ஒரு பெரிய கட்டை தான் நல்ல எப்பயும் இருக்குமே. இடையிலே கிடைக்கிற நாம கம்புகளை பார்த்து குத்தி ஒரு 1.5 லட்சம் ரூபா அப்படி இருந்தா ரெண்டையும் பார்த்து செய்யலாமே. 1 லட்சம் அப்படி இருந்தா காண வேலிக்கே போகுதேம்மா. கட்டைகளுக்கு பாருங்க, இந்தியால 10 கட்டைகள், அங்கால 10 கட்டைகள். அப்புறம் கம்பி செய்யற ஆளுக்கு கூலி, அதுதானே பாப்பா குறைக்கவே மாட்டாங்க. நாமளே நீ குறைக்க சொல்லவும் மேலாதே, ஏன்னா விலைவாசி அப்படி போய்கொண்டு இருக்கு. நாங்க நம்மளை போல மற்றவங்களை நினைக்க, அவங்களும் இப்ப இங்க வேலை செஞ்சுட்டு போயிட்டு தான் சாப்பிடணும், அவங்களோட புள்ள வீட்டிலும் கொடுக்க அந்த உடனே கொடுக்கணுமே காசு. அப்ப ஓகே ஆண்டி, நம்ம இன்றைக்கு கதைச்சு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த மாசத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி செஞ்சாங்க அந்த நான் உலருணவு பொருட்கள் வேண்டி கொண்டு தந்தேன். கனடாவில் இருக்க சாரதா ஆண்டி தந்தவங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த வகையில இன்றைக்கும் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டு 2-3 நாளையில அனுப்பிட்டாங்க, ஏன்னா காசு போட்டுட்டாங்க. ஆனா நான் எனக்கு கொஞ்சம் போன் பிரச்சனை ஆண்டி, சரியான அந்த பாருங்களா அந்த சின்ன போன் தான் வச்சிருக்கிறேன். அப்ப அதுல வந்துட்டு சரியான சாஃப்ட்வேர் பிரச்சனை, சார்ஜ் நிக்குது இல்ல, அது 4GB தான் அந்த RAM. அப்ப அதனால வந்து அது தாக்கு பிடிக்குது இல்ல, வீடியோ நிறைய ஆயிட்டு தானே, அதனால. அப்ப பாப்பமே, நம்மளும் ஒரு கஷ்ட நிலைமையில இருந்தா தான் அந்த கஷ்டப்படுறாக்கள் விளங்கும் சொல்லிட்டு. அப்ப நமக்கு இப்படியான தேவைகள், இப்ப நிறைய பேர் கஷ்டம் சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்காங்களே, அக்காலாம் சொல்லுவா அப்படின்னு சொன்னா நான் வீடியோ எடுக்காம இருந்தோன்னே, பாவம் சனங்கள் கஷ்டப்படுங்க, போய் செய்யுங்க, உதவிய போய் செய்யுங்க பிள்ளையாலன்னு சொல்லுவோம். உண்மையா அக்காவை தெரியுமா? தெரியும், நல்ல இரக்கமான குணம் அவருக்கு. அப்படிதான் சொல்லும், பாவம் தானே. இப்ப யாரோ இருந்து தார உதவிய கஷ்டப்படுறவங்களுக்கு போய் செஞ்சு கொடுங்க, பார்த்து செய்யுங்க. எங்கட நிலைமை அவருக்கு நல்லா தெரியும்.
அது நீ அது மூத்தக்கா அந்த மகன் ஒரு ஆள் இறந்தது. ஓ ஓ ஓ மூத்த சாப்பாடு கொண்டது. ஓ எங்களோட தம்பிட 2வது ஆண்டு 10 வயசுல இருந்து ஒரு போன வருஷம் அந்த நீங்க அவ சரியான இறக்கம் மத்த 2வது அக்காவும் சொன்ன சமைச்சீங்களா ஆண்டி நாங்க அவரோட நினைவு மகண்ட நாங்க ஆண்டு என்று சொல்லி தந்துட்டு போனாங்க. நாங்க சாப்பிட்டாது தான் மத்திய சாப்பிட்டோம். ஓகே அது அப்படி இருக்கா அந்த ஆண்டி வந்து உங்களுக்கு 15,000 கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களுக்கு சின்ன சின்ன எதுவும் கடையில கடன் எதுவும் இருக்கா? இருக்கு. அப்ப அதையும் கொடுத்துட்டு எதுவும் சாமான்கள் வேண்டி போடுங்க என்ன சமைக்கிறதுக்குரிய எதுவோட தேவைக்கு வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்ப தருவேன் அந்த ஆண்டி தந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இதை விட வந்து இப்ப அவங்க வந்து 4 மாசத்துக்கு தான் ஆண்டி தருவாங்க. இதுக்கு பிறகு தொடர்ச்சி யாரும் தர விரும்பினாலோ அல்லது வந்து இந்த கரண்டையும் அந்த வேலியையும் செஞ்சு தர்றதுக்கு ஒரு ஆள் கரண்ட் ஒரு ஆள் வேலியனாலும் ஓகேன்னு அப்படி யாரும் செஞ்சாலும் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். உண்மையிலேயே நிறைய பேர் வந்து இப்ப நிறைய ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொன்னோன்னே உதவி செய்யறாங்க. இல்ல வந்து இப்ப ஆடம்பரமான உதவிக்கெல்லாம் நிறைய உதவிகள் கிடைக்குது. அந்த வகையில அடிப்படை தேவை வந்து இவங்களுக்கு இல்லாம இருக்குது. ஆரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த ஆண்டியாக்களுக்கான இந்த உதவியையும் செய்யறதுக்கு முன் வாங்க. இப்ப சாரதா ஆண்டியை பொறுத்தளவுல அவங்க நிறைய உதவி நமக்கு செய்யறவங்க என்ன இப்ப அவங்கள்ட்ட நான் இந்த காசு அப்படி செய்ய வாண்டியன்னு கேட்டிருப்பேன். ஆனாலும் அவங்களோட ஒரு மாதாந்த தேவை முக்கியமா இருக்கு தானே, அதனால இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு முடிவெடுத்து வந்தது. இந்த இருக்கு ஆண்டி சாரதா ஆண்டி தந்த காசு இதுல 15 இருக்குது. சரி ஆண்டி. நன்றி. உங்களுக்கும் பெரிய நன்றி. ஏனென்றா நீங்க வீடு தேடி வந்து எங்களோட கஷ்டத்தை அவங்களுக்கு எடுத்து உரைத்து சொன்னீங்களே, அதே பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்படி சந்தோஷம்டா சரியான சந்தோஷம். இந்த காசு தந்த ஆண்டிக்கும் சந்தோஷம், நன்றி சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அவவையும். ஏனென்றா இது நான் எதிர்பார்க்கல அவங்க உதவி கிடைக்கும் என்று. அவங்களோட மனம் இறங்குறதுக்கு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கொள்றேன். ஒவ்வொரு இரவையிலையும் ஆண்டவர் அவங்கள நல்லா வைக்கணும். இது பெரிய உதவி. நான் இரவிலையும் காலையிலையும் யோசிப்பேன், காலையில என்ன செய்கிறேன், மத்தியானத்தில் என்ன செய்கிறேன். அப்போ இது எனக்கு பெரிய பாக்கியம். ஆண்டவர் அவங்களோட மனதை இறக்க வச்சு இந்த காசை தந்ததுக்கு நான் அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், நீடொழி வாழணும் என்று வாழ்த்துறேன். நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டி நன்றி. உண்மையிலேயே சாரதா ஆண்டிக்கு நானும் இந்த இடத்துல நன்றியை சொல்லணுமேன்னு சொன்னா ஆண்டி இது 1 இல்லை 2 இல்லை நம்மளோட தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்காங்க நான் சொல்லணும். இப்போ அவங்களும் வந்து ஆண்டி அங்குதான் வேலைக்கு போகிறது. ஆண்டிக்கு 2 பொடியன்கள் இருக்காங்க. அவங்களும் படிச்சுட்டு ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அவங்களோட குடும்பம் உண்மையிலேயே ஆண்டியோட பிள்ளைகளும் நல்ல ஒரு ஆண்டியோட சொல்லு கேட்டு நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களோட ஊர்ல இருந்தாலும் என்னோட நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படி ஆண்டி மட்டும் இல்லை ஆண்டி மாதிரி நிறைய உதவி செய்கிற மனப்பாங்குள்ளாக்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து சாரதா ஆண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விஷயத்தை இப்போ அவங்களோட மகனோட பர்த்டேயா இருக்கட்டும் மனசுல நினைச்சிட்டு தான் ஒரு வாட்டி எதையும் செய்ய போறோம்னு சொல்லுவா. எனக்கிட்ட சொல்லுவா புள்ள மாதிரி. நான் ஆண்டி இதை நான் வீடியோவில் சொல்ல போறேன்டா, அது இல்லை 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 இது யாருக்கும் தெரிய தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஒரு கம்பல் பண்ணித்தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். இப்போ இதை பார்த்தாங்கன்ற சொன்னா கூட ஏன் மகள் அப்படி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பேசுவாங்க, எடுத்து பேசுனாங்க. எப்படி டைம் போகுதுன்னு தெரியாது. சொல்லுவா நம்ம 2 பேருக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கு போல. அங்கிள் வந்து சொல்லுவாரா இன்னும் எடுத்தா 2 பேரும் கதைச்சிட்டு வைக்கிறீங்களே இல்லைன்னு சொல்லுவாரா. இந்த போன் பிரச்சனை நல்ல குணம் தானே, அதே மாதிரி அவவுக்கே தான் நீங்க கிடைச்சிருக்கிறீங்க. பொம்பளை பிள்ளையும் இல்லை ஆண்டிக்கு. அவருக்கு விருப்பமா இருக்கும். அப்ப ஆண்டி அதை இந்த போன் பிரச்சனையால 2-3 நேரம் எடுத்து கதைக்கு எங்க கிடைக்கல. இப்ப ஆண்டிட்ட நேற்று காய்ச்சி நானே அப்ப அவங்களுக்கு சந்தோஷம். கண்ணீர் எடுத்தா தூங்கவே மாட்டாங்க. இப்ப அவங்களோட கனடாவில் அப்படின்னா இங்க பகலன்னா அங்க நைட். அப்ப அந்த டைமும் பிரச்சனை ஆகுற அந்த வகையில ஆண்டிக்கு உண்மையா ஆண்டி பெரிய ஒரு தேங்க்யூ. என்னோட சப்போர்ட்டிவா இருக்கிற. இப்ப நான் வந்து இப்ப ஒரு 10,000 5,000 15,000 30,000 அப்படின்னு நான் செஞ்சு கொண்டு வரேன். இதை விட நிறைய பேர் இருக்கிறீங்க.
உதவி செய்கிறதுக்கு நிறைய இப்போ உங்களோட அம்மாடது நினைவு தினமாக இருக்கட்டும், இல்லை பர்த்டேயாக இருக்கட்டும், உங்களோட பிள்ளைகள்ற இல்லை சந்தோஷத்துக்கு நிறைய பேர் வந்து எவ்வளோ பேருக்கு லட்சம் லட்சமாக கொடுக்குறாங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்க இப்போ நானும் வந்து ஒரு சின்ன அளவில் தான் இப்பொழுது செஞ்சு கொண்டு வாருனேன்னு. இப்போ வந்து உண்மையிலே பார்த்துனீங்கன்னு சொன்னால் இந்த என்டிஆக்களுக்கு ஒரு 5000 சரி மாதாந்தம் பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன் நான். அந்த வகையில் உங்களுக்கு நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஒரு 15000 மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வகையில் ஆண்டி அனுப்பியிருக்காங்க. அப்போ 4 மாதத்துக்கு தான் ஆண்டி இப்போதைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த 4 மாதத்துக்கும் பிறகு வந்து அவங்களுக்கு எப்படியானது கிடைக்கும், உழைப்பு இல்லை தான், எந்த உழைப்பும் இல்லாமல். அப்போ வேறு யாரும் இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினீங்கன்னு சொன்னாலும் என் ஃபோன் நம்பரை போட்டிருக்கிறேன். அடுத்து வந்து இவங்களுக்கான உதவியை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இவங்க லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோ, இதுக்கு முதல்ல போட்ட நிறைய வீடியோஸ் நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான உதவிகளையும் செய்யணும். நிறைய பேர் வீடியோ வந்து உதவி செய்ய வேண்டி இருக்குது. நம்ம முதல் வீடியோ போட்ட மாதிரியே வந்து அவங்களுக்கு 2வது வீடியோ செய்கிறதுக்கான உதவி திட்டங்களும் கிடைக்காமலும் இருக்குது. சிலருக்கு கிடைச்ச பாதியில் இருக்குது. ஆனால் வந்து நம்மளோட பிரச்சனை, இப்போ ஃபோன் பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கொழும்புக்கு கொஞ்ச நாள் போய் தெரிஞ்சேன். அந்த இதுகளால் செய்யலாம் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நான் அவங்களுக்கான உதவியையும் கொண்டு செல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த என்டிஆக்களுக்கு முதல்ல செஞ்சேன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து நான் போனதுலேயே வந்து இப்போ சாப்பாடு இல்லாமல் எந்த ஒரு அடிப்படத்தை ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் இருக்காங்க. அப்படின்றதால தான் இவங்களுக்கு வந்து முன்புறமாக வந்த நான். மிச்சம் ஏற்கனவே எடுத்தவங்களும் வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டவங்க தான். அவங்களுக்கான உதவியையும் செய்யணும். நிறைய பேருக்கு வந்து உதவி இல்லாமல் இருக்குது. அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வந்து இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு உதவி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கஷ்டம், ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன். நம்ம அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நானும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு காலாட்டவனம்னு சொல்கிறாங்க. என்டி கிறிஸ்டினை வந்து எல்லாரும் பார்த்தவங்க சரியா, காலாட்டுறீங்களாமன்னு சொன்னவங்க. நீங்கள் வடிவான பிள்ளையாம், இப்போ காலாட்டக்கூடாது சரியா. அப்போ மேலே நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னோம் காலாட்டி கொண்டே இருக்காண்ட. ஆண்டி அந்த வீடியோலேயும் சொன்னீங்க நாட்டாதீங்காண்டு. அவன் என்ன செய்யறவக்கு சின்ன பிள்ளை புத்தி தானே. அவன் பரவாயில்ல, ஆட்டக்கூடாதா ஹால் சொல்லுக்கோக்கணுமா. அடுத்த முறை வரக்குள்ள பிள்ளைக்கு ஏதாச்சும் கொத்து வண்டி கொடுங்க இந்த காசுல. ஏன்னு சொன்ன விருப்பம்னு சொன்னவல்ல, ஒரு நாளைக்கு நான் வேண்டி கொடுங்க. ஓகே, வேண்டி தந்த வார மாசம் வந்து கேப்பன் சரியா. வேண்டி தந்தவங்களாண்டு கோழி வண்டி போறீங்களா? அப்ப இன்றைக்கு கோழி வண்டி சாப்பிடுங்க, சமைங்க. அது அதை வாங்கி முட்டை இட வைக்க போறாவா, முட்டை இட்டு அதை வித்து அதை எடுக்க போறா. கொஞ்சம் வீட்டை கதைக்கு தான் கொஞ்சம் மைக்க கொடுத்து காய்ச்சி பாப்போமா. என்ன செய்ய போறீங்க? முட்டை விடுற கோழி வாங்குவேன். முட்டை விடுற கோழி வண்டி, முட்டை விடுற கோழி வாங்கி முட்டை எடுப்பேன். முட்டை வளர்க்க போறீங்களா கோழி வாங்கி? அப்ப சாப்பாடு சாப்பிடுவேன். எப்படி சாப்பிடுவீங்க? மிச்சத்தை எப்படி மிச்சத்தை சாப்பிடுவீங்களா? பெரிய மட சொல்ல லங்காக்குற நீங்களா? என்ன வேலை செய்யற நீங்க வீட்டுல? வீட்டை கோழிக்கு தலாம் தீனி எல்லாம் கொடுப்பீங்களா? பிறகு பிறகு கோழிக்கெல்லாம் தவிர கொடுப்பேன், சமைப்பேன். அதானே சமைப்பீங்க. போடுங்க மாட்டா 4 தரம் கத்தி 5வது தடவை செய்வா. அப்படி செய்ய வைக்கணும், சும்மாவும் விடக்கூடாதானே. கேட்டா சரி திருவி போட்டு அடுத்த வாதி திருவிழா வச்சுட்டு ஒழியாச்சு. அப்படி எல்லாம் கை வைக்காதுங்க. பிள்ளைக்கு என்ன வேணும்? அந்த ஆண்டிய உதவி செஞ்சவங்க இல்ல, இப்ப சாரதா ஆண்டி, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கோழி வண்ட பிறந்து, அப்ப அந்த ஆண்டிக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தான் இந்த காசு அனுப்பியிருக்காங்க சரியா, சாப்பாடு எல்லாம் வேண்டி சாப்பிடலாம். இப்ப அந்த ஆண்டிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? தேங்க்யூ ஆண்டி. அந்த அண்ணாவை பார்த்து சொல்லுங்க. அந்த அண்ணாட்ட இல்ல ஆண்டிட்ட சொல்லுங்க தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. வேற வேற ஒன்னும் சொல்லலையா? ஸ்ரீலங்காவுக்கு வந்தா வாங்க, ஸ்ரீலங்காவுக்கு வந்தா வாங்க. சரி சரி ஓகே. நீங்க இப்ப என்ன செய்றீங்க?
நான் சும்மா இருக்கேன் வீட்டு வேலையெல்லாம் செய்து முத்தமெல்லாம் கூட்டின நீங்க அப்ப நீ மாட்டுக்கு காவல் நிக்கலையா? மாறி இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சு சந்தோஷமா? என்ன செய்வீங்க இப்ப? இந்த அக்காட்ட காசு கொடுத்துருக்காங்க, அக்கா என்ன செய்வா? அக்கா தனியா வச்சு கொள்ளுவாவா? இல்ல இல்ல வாங்குவா, சாமான் வாங்கி போடுவா. வாங்கி போடுவாங்க கடையில எடுத்த கடன்களை கொடுத்துட்டு. அப்ப அந்த சாரதா ஆண்டிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்லுவேன், தேங்க்யூ சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு அக்கா இல்ல தங்கச்சியா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல? ஓ அப்படித்தான். செய்த உதவிகளுக்கு நன்றி. ஓகே, அப்ப எல்லாருமே வந்து சாரதா ஆண்டிக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து அந்த ஒரு மாசம் 15,000 ஆண்டி அனுப்பியிருக்காங்க. 60,000 ஆண்டி மொத்தம் அனுப்பின காசு வந்து 4 மாசத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மாசம் ஒரு 15,000 சொல்லக்குள்ள வந்து ஒரு நாளைக்கு பார்த்தா 500 ரூபாய். அந்த உழைப்பு வந்து இப்போ இந்த 15,000 சொல்லக்குள்ள இப்போ காசா கொடுத்துட்டோமே, கொடுத்தோன்னா அது ஒரு சின்ன காசு மாதிரிக்கான, உண்மையிலேயே அது பெரிய காசு. பெரிய காசு தான் உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி எங்களுக்கு தாரதுண்டா. அப்ப அதான் இப்ப சிலருக்கு விளங்காது. அப்ப அந்த ஒரு மாசம் சம்பளம் மாதிரி தானே. இப்ப இங்க நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸுக்கு போனா ஒரு 15-18 சொல்லக்குள்ள ஒரு மாசம் சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு. அப்ப அந்த வகையில ஆண்டிக்கு மட்டுமில்ல, ஆண்டியோட குடும்பம் எல்லாருக்குமே ஆண்டி வந்து அது மட்டும் நான் கேட்கல, நான் எதிர்பார்க்கல. ஆண்டி வந்து நான் போட்டு சொன்னாங்க, அம்மாடிலா அப்படி நான் போட்டிருக்கேன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையா சந்தோஷம். ஏற்கனவே ஆண்டி அனுப்பியிருக்கேன், இன்னொரு உதவியும் இருக்குது, அதை ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க, அந்த உதவியும் செய்யணும். அப்ப இதையும் சொல்லக்குள்ள ஆண்டி உண்மையாப்பா எனக்கு சந்தோஷம். அந்த பாவம் போல ஆண்டி, ஏன் ஆண்டி ஆயிலும் கஷ்டப்படுங்கிறீங்க என்னால? இல்லம்மா அது செய்யணும், கட்டாயமா கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில ஆண்டிக்கு அங்களுக்கு ஆண்டியோட மகன் அவங்களோட குடும்பம் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து உதவி செய்யறதுக்கும் தயாரா இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து கட்டாயமான ஒரு உணவு பிரச்சனையே இப்போ ஒரு 4 மாசத்துக்கு வந்து நிறுத்திருக்கிறேன். ஆனா இந்த கரண்ட் பிரச்சனை நீ வார போறது மாறி என்ன இப்ப 6ஆம் மாசம் என்ன கொஞ்ச நாள் போனோடனே மாறி அடுத்து வந்து இங்க வந்து பொக்கியா இருக்கணும் ஒரு ஃபேன் உண்டு. இப்ப நிறைய இப்ப நான் சில வீடியோல எல்லாம் பார்ப்பேன், அதுல வந்து நிறைய ஃப்ரிட்ஜ்ல வந்து எல்லாம் வேண்டி கொடுக்காங்க. டிவி ஃப்ரிட்ஜ் வேணுமா, அவங்களுக்கு பெரிய பெரிய ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் வேண்டி கொடுக்காங்க. அப்ப எனக்கும் ஆசை, இப்ப நம்மளும் கஷ்டப்படுற ஆட்களுக்கு வந்து நமக்கும் ஒரு கொடுக்கறதுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருந்து அப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுல தான் நம்ம செய்யலாட்டியும் பரவாயில்லை. இந்த கரண்ட் கம்பி இந்த வயர்லாம் தொங்குதே எல்லாம் அப்ப தொங்குது, தண்ணி பட்டா கரண்ட் அடிக்கும். அப்ப அதே மாதிரி வந்து வேலி வெட்ட வழி காட்டுனீங்களா விரும்பினது அதெல்லாம் காட்டுங்க. வெட்ட வழி வேலியண்டே இல்லை. அதை செய்யறதுக்கு சாதாரணமா குறைஞ்சதோ 1.5 லட்சம் இருந்தா அதை செய்யலாமே. ஆறுக்காவது வந்து செய்யலும்னு சொன்னா அதையும் செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்குமே. அப்ப பெரிய உதவி அந்த வேலி அடைச்சிட்டா. உண்மையிலே வந்து இப்ப அந்த வேலி என்று சொல்றத பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் முக்கியமா இருக்குன்னு சொல்லி இப்ப நான் ஃபர்ஸ்ட் தரம் வந்து கேட்டோன்னே ஆண்டி என்ன செய்றீங்கன்னு சொன்னா நித்திரை உள்ளல இந்த வேலி மாட்டுக்கு காவல் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பார்த்தா 3 பேருமே வந்து பொம்பளைகள். இப்ப இந்த வீட்டுல ஆம்பளைகளும் இல்லை, வேலியும் இல்லை. இப்ப வேற இடங்களை மாதிரி தூரத்துல கொஞ்சம் கிட்ட இப்ப ரோட்டு வழியில இந்த நேரம் புழக்கம். அப்ப திடீரென்று சத்தம் கேட்டாலும் இஞ்சுதான் பாறாங்களோன்னு போய் பார்க்கணும் அடுத்த மாட்டுக்கு. அது மட்டும் இல்லாம சொல்லியிருந்தாங்க எதுவும் பயிர்கள் போடுறேன்டா கூடி நான் ஒரு சின்ன ஒரு கைவேலையா செய்வேன், ஆனா அந்த மாடு அந்த பிரச்சனையால கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் இல்லை தானே, ஃபேன் இல்லைன்னு சொல்லக்குள்ள வந்து நைட்ல 10:30 மட்டும் இந்த ஜன்னலை திறந்து வச்சுட்டு தானே தூங்குறவங்களாம். வெக்கையா இருக்குன்னு சொல்லக்க வேலி இருந்தா அது ஒரு அறுக்கையா இருக்கும். அப்ப கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். ஒரு கதவை வேலி கதவை திறந்து அணிஞ்ச கேட்டை திறந்து அணிஞ்சு வருவாங்க அப்படின்றது இது பயம் மாதிரி. அதனால ஜன்னலை பூட்டிடுவாங்க நேரத்தோட. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட இரவையில தூக்கம் இல்லை, டக்கு டக்குன்னு எழும்புறது, யாரும் வாராங்களா இன்னும் செய்யறாங்க, அப்படி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு இதா இருக்காங்க. பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அந்த இதுல முன்னுக்கு வந்து அவங்களோட கிணத்தடி வேலிய ஃபுல்லா திறந்து இருக்கு. அப்ப உண்மையிலேயே வந்து இப்ப நம்ம சாதாரணமா குளிக்கக்குள்ளேயே அவ்வளோ பயமா இருக்கும், யார் வார போறேன்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க வந்து இப்ப உதாரணமா வந்து அந்த பிள்ளைக்கு ரெண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா
வெட்ட வெளியா இருக்கு. அப்ப குளிக்கிற கிணத்தடி இப்ப வெங்கண்டாலும் ஓரளவுக்கு பார்த்து குளிப்பாங்க. அவெல்லாம் கொஞ்சம் புத்தி குறைவா இருக்கிற பிள்ளை. இதை நம்மட நாட்டிலேயோ நம்மட ஊர்லயோ வந்து இதை சாக்கா வச்சு பாக்குறதுக்கு இருக்கிறாங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு தரம் போயிட்டு இவ குளிக்கிறத கண்டா அவங்க திருப்பி போறது. இப்ப நானும் எந்த நேரம் காவலுக்கு நிக்க இயலாதே, அப்படி இருந்தும் பக்கத்திலேயே நிக்கிறது தான். கேரியா குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அப்படியான அனுபவங்கள்லாம் இருக்கேன். நான் இப்ப ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் ஒரு ஊகிச்சுதான் சொன்னேன். நான் அப்படி இப்ப இவங்க போக்குல ஆக்கள் பாப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் அப்படி இருக்குது. அதுக்குனாலதான் நான் நின்று பக்கத்துல காவலுக்கு நிக்கிறேன். கேரியா குளிச்சுட்டு வாங்க, சோப்போட எல்லாம் கஷ்டம் தானே. அப்ப டக்குனு ஒரு ஆள் திருப்பி போனா பார்த்துட்டு போனா திருப்பி அடுத்த தரம் ரிவேஸ்ல திருப்பி வரும். திருப்பி அங்க ரெண்டு பார்க்கும். நாம அவங்களே பார்த்துட்டு கேளாது, இவதான் பார்க்கணும். குளின்னு குளிச்சுட்டு நிமிந்து பார்த்தா அங்க ரெண்டு பைக்கை நிப்பாட்டிட்டு பார்த்துட்டு நிற்குங்கள். அப்ப சண்டைக்கு நமக்கு போக இயலாது. அப்ப நாங்க தான் ஒரு பக்கமா ஒதுங்கணும். அப்ப கட்டாயம் இந்த வேலி வேணும் எங்களுக்கு. கட்டாயம் செட்டியான கஷ்டம் இந்த வேலி. அப்பா அது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியாது, அனுபவிச்சாதான் அதோட வேதனை விளங்கும். இப்படி இருக்கு. யாராவது நினைச்சா இறக்கப்பட்டா இந்த வேலியையும் அந்த கிணத்தடி வேலியையும் அடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த கரண்டையும் ஒரு கட்டாயம் கடவுளுக்காக, எங்களுக்காக இல்லாட்டியும் கடவுளுக்காகவது இறக்கப்பட்டு இந்த கரண்டையும் கொஞ்சம் முடிக்கிட்டாங்க. தாழ்மையா கேட்டுக்கொள்றேன். ஆமாண்டி, உண்மையிலேயே எனக்கும் விளங்குது, உணர்ந்து கொள்ளையிலுமா இருக்குது. இப்ப அந்த குளிக்கக்குள்ள எல்லாம் சோப் போடுறதுக்கு அந்தரமா இருக்கும். இப்ப நம்ம நிறைய பொம்பளைகளுக்கு விளங்கும் என்ன அப்ப எப்படி என்ன சொல்லிட்டு உண்மையா சகோதரங்களோட பிறந்த யாருக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் விளங்கும். இப்ப நம்மட சகோதரத்துல உண்டா நினைச்சிட்டு நீங்க யாராச்சும் கண்டிப்பா இந்த கரண்டுக்கும் செய்யத்தான் வேணும். அதை விட இந்த எனக்கு இப்போதைக்கு யோசிக்கக்குள்ள அந்த குளிக்கிற கிணத்தடி வேலி, இந்த வேலிகளை கொஞ்சம் அடைச்சு கொடுத்தா இவங்களுக்கு எவ்வளவோ ஒரு புண்ணியமா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா இந்த நம்பரை கொடுக்குறேன். அது போல வந்து இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு வந்து இவங்களை பற்றி என்ன சொல்லணும், என்ன மாதிரி கருத்துக்கள் இந்த வீடியோவுக்கு நான் இதை எப்படி கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல காணொளி அப்படி இருக்குமென்று சொல்லிட்டு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆர்ஜே டிலான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோலாம் உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். பாய்.